வணக்கம். நீங்க கேட்டுக்கிட்ட மாதிரி இன்னைக்கு நாம டோனி பார்சன்ஸ் எழுதிய நத்திங் பீயிங் எவ்ரிதிங் புஸ்தகத்தோட சில முக்கியமான ஆரம்ப பகுதிகளை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா, இந்த புஸ்தகத்தோட முன்னுரை, முகவுரை, அப்புறம் முதல் 2 அத்தியாயங்கள் இதை வச்சு தான் பேச போறோம். நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த புஸ்தகம் சொல்ற அந்த மைய கருத்து என்ன? நாம நினைக்கிற மாதிரி இந்த தனிநபர், சுய விருப்பம், தேர்வு இதெல்லாம் உண்மையா இல்ல வெறும் தோற்றம் தானா? அந்த அடிப்படை யதார்த்தம் என்னன்னு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இது கொஞ்சம் புரட்சிகரமான பார்வைனே சொல்லலாம். வாங்க உள்ள போவோம். சரி, முதல்ல ஆரம்பிக்கிற விஷயமே கொஞ்சம் திகைப்பா இருக்கு. நாம எல்லாரும் நம்மள ஒரு தனி நபர்னு உணர்றோம் இல்லையா? நமக்குன்னு ஒரு நான் இருக்கு. நாம இஷ்டப்படி முடிவெடுக்கலாம், இன்பத்தை தேடலாம், துன்பத்தை தவிர்க்கலாம்னு நினைக்கிறோம். ஆனா இந்த புஸ்தகம் இந்த நான்கிறதே உண்மையிலே இல்ல. அது வெறும் ஒரு தோற்றம். குழந்தை பருவத்துல உருவாகிற ஒரு கட்டமைப்பு அவ்வளவுதான் சொல்லுது. இது எப்படிங்க இருக்கிறது? ஆமா, இதுதான் இந்த புஸ்தகத்தோட ரொம்ப அடிப்படையான கருத்து. இந்த சுயம் அல்லது நான் அப்படிங்கிற உணர்வு இருக்கே, அது யதார்த்தத்தை நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டதால உருவாகுதுன்னு இது சொல்லுது. அதாவது நம்மள ஒரு மையமா வச்சு உலகத்தை பார்க்கறதால உருவாகிற ஒரு ஒரு தோற்றம் இது. ஆனா உண்மையில யதார்த்தம் அப்படி இல்ல. அப்படி இல்லைன்னா அதுக்குன்னு எந்த நோக்கமோ திசையோ இல்ல ஒரு தனிப்பட்ட ஆழம் எதுவுமே கிடையாது. அது ஒரு ஒன்றுபட்ட ஆள்மாறாட்டம் இல்லாத ஒரு இயக்கம். இம்பர்சனல்னு சொல்றாங்களே அது மாதிரி. இம்பர்சனல் இயக்கம்னா கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். ஆ யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு நதி ஓடுது. அதுக்குன்னு ஒரு நான் இருக்கா? அதுக்கு நோக்கம் இருக்கா? இல்ல இல்ல. அது மாதிரி தான் இந்த பிரபஞ்சத்தோட இயக்கமும். அதுல நல்லது கெட்டது நோக்கம் எதுவுமே கிடையாது. அது பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கு. இந்த இயக்கத்துல நாம நினைக்கிற இந்த நான், இந்த தனி நபர் உணர்வு, அது சும்மா தோன்றி மறையிற ஒரு பிம்பம் மாதிரி தான் இந்த பார்வை சொல்லுது. ஒரு அலை மாதிரிங்களா? கடல்ல வர்ற அலை மாதிரி. ஆமா, சரியா சொன்னீங்க. அலை கடல்ல இருந்து தனியா தெரியுது. ஆனா அது கடல் இல்லாம இல்லையே. அது மாதிரி தான். இது நம்ம உலகத்தை பார்க்கற பார்வையவே மாத்திருது. ஓஹோ, சரி சரி. அப்போ இந்த நான்கிற அலைய வச்சுக்கிட்டு நாம அர்த்தம் தேடுறோமே, ஆன்மீக ஞானம், விடுதலை, அமைதின்னு ஒயாம தேடுறோமே, அதுக்காக தானே மதங்கள், குருக்கள், தியானம் எல்லாம் இருக்கு. அந்த தேடலை பத்தி இந்த புஸ்தகம் என்ன சொல்லுது? இங்கதான் அடுத்த சுவாரஸ்யமான இல்ல ஒரு முரண்பாடான விஷயம் வருது. இந்த புஸ்தகம் என்ன சொல்லுதுன்னா, அந்த தேடலே ஒரு முரண்பாடு, பாரடாக்ஸ். தேடலே முரண்பாடா? ஏன் அப்படி? ஏன்னா நாம தொலைக்காத ஒண்ணு தொலைஞ்சு போச்சுன்னு நினைச்சு தேடுறோம். விடுதலைங்கிறது நாம கஷ்டப்பட்டு அடைய வேண்டிய ஒரு இலக்கு இல்ல. அது இப்போதே இங்கேயே இருக்கிற நம்மளோட இயல்பு நிலைன்னு சொல்றாங்க. தேடல்ங்கிறது என்ன பண்ணுது? நான் தேடுறேன், எனக்கு இன்னும் கிடைக்கல அப்படிங்கிற அந்த பிரிவினை உணர்வை இன்னும் அதிகமாக்குது இல்லையா? தொலைக்காத ஒன்ன தேடுறதா? இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே. ஆமா, அது ஒரு திறந்த ரகசியம் மாதிரி, ஓப்பன் சீக்ரெட். அதாவது அந்த உண்மை எப்போதுமே இங்க வெளிப்படையா இருக்கு. ஆனா அதை தேடுற அந்த நான் இருக்கிற வரைக்கும் அது ரகசியமாவே இருக்கு. எப்போ அந்த தேடுற நான்கிற எண்ணம் இல்லாம போகுதோ அப்போ அது தானா வெளிப்படுது. ஓஹோ. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, மத்த ஆன்மீக வழிகள் பெரும்பாலும் நீங்க இத பண்ணா பேரின்பம் கிடைக்கும், அமைதி கிடைக்கும்னு ஒரு வாக்குறுதி கொடுக்கும். ஆனா இந்த பார்வை அப்படி எதையும் சொல்றதில்ல. ஏன்? ஏன்னா அடையறதுக்குன்னு தனியா ஒண்ணும் இல்ல. முக்கியமா அதை அடையறதுக்கு நீங்கன்னு ஒருத்தரே இல்லன்னு சொல்லுது. அடையா ஆள் இல்ல. இதுதான் ரொம்ப தீவிரமா இருக்கு. புஸ்தகத்தோட தலைப்பே கூட நத்திங் பீயிங் எவ்ரிதிங், ஒன்றுமில்லாதது எல்லாம் ஆதல்னு இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்? ஆரம்பத்துல ஒரு வரி வருது, நம் வாழ்க்கை தொலைந்து போகும் வரை நாம் ஏன் என்று எப்போதும் ஆச்சரியப்படுவோம். தேடப்பட்டது ஒருபோதும் தொலைந்துவில்லை. தேடுபவர் புரிந்து கொள்ள முயற்சிப்பது ஒருபோதும் அறியப்பட முடியாது. இது அந்த தலைப்போட எப்படி பொருந்தது? இதுதான் இந்த பார்வையின் மையம்னே சொல்லலாம். இந்த நான்கிற எண்ணம், அதோட சேர்ந்து வர தேடல், முயற்சி, குறிக்கோள், எதிர்காலம் பத்தின கவலை, இது எல்லாமே ஒரு கனவு மாதிரி. இந்த கனவு கலையும் போது, அதாவது அந்த நான்கிற தனிநபர் உணர்வு இல்லாம போகும்போது அங்க என்ன இருக்கு? ஒண்ணுமில்லாம ஒரு வெற்றிடம், நத்திங்னஸ். வெற்றிடம்னா சூனியமா? இல்ல, அதுதான் முக்கியம். அது வெறுமையான சூன்யம் இல்ல. அந்த ஒன்றுமில்லாமைதான் பூரணத்துவம். அதுதான் முழுமை, ஃபுல்னஸ். அந்த ஒன்றுமில்லாதது, நத்திங், திடீர்னு பார்த்தா
எல்லாமா எவ்ரிதிங்கா இருக்கு. ஒன்றுமில்லாதது எப்படிங்க எல்லாமா இருக்க முடியும்? இது இது முரண்பாடா இல்ல இருக்கு? ஆமா, நிச்சயமா. இது ஒரு பெரிய முரண்பாடு தான், பாரடாக்ஸ். நம்ம மனசால இத சட்டுன்னு ஏத்துக்க முடியாது. அந்த நான்ங்கிற எண்ணம் இருக்குல்ல, அதுக்கு இந்த ஒன்றுமில்லாமைனா பயம். பயமா? ஏன்னா ஏன்னா, அது தன்னோட முடிவ, தன்னோட மரணத்த பாக்குது அதுல. ஆனா இந்த பார்வை என்ன சொல்லுது? அந்த நான் மறைஞ்சு போறது ஒரு இழப்பே இல்ல. அதுதான் உண்மையான முழுமைய பாக்கறதுக்கான வழி. அந்த வெற்றிடம், அதுதான் எல்லா தோற்றங்களுக்கும் ஆதாரமான வெளி. ஒரு வெற்று திரை மாதிரி யோசிங்களேன். அதுல தான் எல்லா படமும் ஓடுது. ஆமா. திரை இல்லாம படம் இல்ல. அந்த திரை தான் ஒன்றுமில்லாமை. அதுல ஓடுற காட்சிகள் தான் எல்லாம். ஓ, புரியுது. திரை மாதிரி. சரி, அப்போ இந்த நான் ஒரு கனவு, ஒன்றுமில்லாம தான் முழுமைன்னு சொல்றீங்க. அப்போ புஸ்தகம் முழுக்க இருத்தல், உயிருள்ள தன்மை, அலைவ்னஸ்னு சில வார்த்தைகள் வருதே, அதுக்கு என்ன அர்த்தம்? ஆ, இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த பார்வை என்ன சொல்லுதுன்னா, உண்மையில இருக்கிறது இந்த இருத்தல் அல்லது உயிருள்ள தன்மை மட்டும்தான், வேற எதுவுமே இல்ல. இப்ப நீங்க இந்த குரல கேக்குறீங்க இல்லையா? ஆமா. அதுதான் இருத்தல். நீங்க மூச்சு விடுறீங்க, உங்க இதயம் துடிக்குது, நீங்க இப்ப உட்கார்ந்திருக்கீங்க, இது எல்லாமே அந்த இருத்தல் தான். அதுதான் உயிருள்ள தன்மை. அப்போ நான் செய்யற செயல்கள், நான் எழுந்து நடந்தா என்ன? நீங்க எழுந்து நடந்தாலும் அதுவும் இருத்தல் தான். நடப்பது நடக்குது, அவ்வளவுதான். இன்னும் சொல்லப்போனா, உங்களுக்கு சலிப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த சலிப்பு கூட இருத்தல் தான். அப்படியா? ஆமா. அதாவது இருத்தல் சலிப்படையுது, மனச்சோர்வு வந்தா, அதுவும் இருத்தல் மனச்சோர்வடையுது. இந்த உயிருள்ள தன்மையிலிருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது. ஏன்னா, நாம ஏற்கனவே அதுவாவே இருக்கோம். இதுக்கு எந்த காரணமும் இல்ல, நோக்கமும் இல்ல. இது ஒரு எல்லையே இல்லாத, ஆரம்பமும் முடிவும் இல்லாத ஒரு இருப்பு. இதுல நல்லது, கெட்டது, சரி, தவறுன்னு எதுவுமே கிடையாது. எல்லாமே அந்த ஒரே இருத்தலோட வெளிப்பாடுதான். இது கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. ஆனா ஒரு பெரிய கேள்வி வருது மனசுல. நம்மளோட சுய விருப்பம், ஃப்ரீவில், தேர்வு, சாய்ஸ், நம்ம முயற்சி, எஃபர்ட், அப்புறம் பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி, இதெல்லாம் என்ன ஆகும்? நான் இப்போ உங்களோட பேசிட்டு இருக்கேன். இது ஏன் தேர்வு தானே? நான் இந்த வேலைக்கு போகணுமா வேண்டாமான்னு முடிவு பண்றது நான் தானே? நான் தப்பு செஞ்சா அதுக்கு நான் பொறுப்பு இல்லையா? இது இல்லாம எப்படிங்க வாழ்க்கை? இதுதான் இந்த விவாதத்தோட ரொம்ப சிக்கலான ஆனா முக்கியமான பகுதி. இந்த பார்வையின்படி இந்த எல்லா உணர்வுகளுமே நான் தேர்வு செய்யறேன், நான் முயற்சி பண்றேன், நான் பொறுப்பு ஏத்துக்கிறேன், இது எல்லாமே அந்த நான்ங்கிற கனவோட ஒரு பகுதி தான். ஒரு உதாரணம் சொல்றேன். உங்களுக்கு தாகம் எடுக்குது, தண்ணி குடிக்கணும்னு ஒரு எண்ணம் வருது. நீங்க எழுந்து போறீங்க, தண்ணி குடிக்கிறீங்க. குடிச்ச பிறகு நான் தான் முடிவு செஞ்சு எழுந்து போய் தண்ணி குடிச்சேன்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஆமா. அப்படிதான் தோணும். ஆனா இந்த பார்வை என்ன சொல்லுதுன்னா, தாகம் எடுத்தது, தண்ணி குடிக்கிற எண்ணம் வந்தது, உடல் எழுந்து போனது, தண்ணிய குடிச்சது, இது எல்லாமே அந்த இருத்தலில் சும்மா நடந்த நிகழ்வுகள். அங்க ஒரு தனிப்பட்ட செய்பவர், ஒரு டூவர் இல்லவே இல்ல. அப்போ யாருங்க இதெல்லாம் செய்றா? யாரும் செய்யல. அது வெறுமனே நடக்குது. செயல் நடக்குது. ஆனா செய்பவர் இல்ல. இது நம்ம ஜீரணம் மாதிரி. ஜீரணம் மாதிரியா? ஆமா. சாப்பாடு உள்ள போகுது, அது தானா ஜீரணம் ஆகுது. அத நான் ஜீரணம் பண்றேன்னு நீங்க சொல்றது இல்லையே. அது உடம்புல நடக்கிற ஒரு நிகழ்வு. அதே மாதிரி தான் வாழ்க்கையில நடக்கிற எல்லா செயல்களும். அவை தானா தோன்றி நடக்குது, அவ்வளவுதான். அதனால பொறுப்புங்கிற கருத்தும் அந்த கனவோட ஒரு அங்கம்தான். யாரும் எதையும் செய்யாதப்போ யாரு பொறுப்பேத்துக்க முடியும்? காரணம் விளைவு, காஸ் அண்ட் எஃபெக்ட் நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிற விஷயம் கூட அந்த கனவுலகத்தோடது தான். நீங்க முயற்சியும் செய்ய முடியாது, முயற்சியை கைவிடவும் முடியாது. ஏன்னா அதை செய்ய நீங்கன்னு தனியா ஒரு ஆள் அங்க இல்ல. அடேப்பா, இது உண்மையிலேயே நம்மளோட மொத்த புரிதலையும் கேள்விக்குள்ளாக்குது. சரி, அப்போ நம்ம மனசு அது என்ன பண்ணுது? இந்த எண்ணங்கள்லாம் எங்கிருந்து வருது? அப்புறம் விழிப்புணர்வு, அவேர்னஸ், அதை பத்தி நிறைய பேசுறாங்களே. மனசை வச்சு இதை அடைய முடியாதா? இங்கேயும் ஒரு வித்தியாசமான பார்வைதான். மனம்னு தனியா ஒரு பொருள் இல்ல. அது வெறும் எண்ணங்களோட தொடர்ச்சியான ஓட்டம். ஒரு கதை சொல்ற கருவி மாதிரி அது. இந்த எண்ணங்கள் யாருடைய சொத்தும் இல்ல. அது பாட்டுக்கு தோன்றி மறையுது, மேகம் மாதிரி வந்து போகுது. இந்த கதை சொல்ற மனசுக்கு காலத்துக்கு அப்பாற்பட்ட அந்த இருத்தல புரிஞ்சுக்கிற சக்தி கிடையாது. ஓ, அதனால மனச வச்சு, அதாவது யோசிச்சு, அலசி ஆராய்ஞ்சு விடுதலையா அடைய முடியாதுன்னு இந்த பார்வை சொல்லுது. அப்போ விழிப்புணர்வு, கான்சியஸ்னஸ், அவேர்னஸ்னு சொல்றோமே,
அதோட நிலை என்ன? விழிப்புணர்வு கூட, அதுவும் ஒரு நிலையற்ற விஷயம்தான். அதுவும் தோன்றி மறையக்கூடியது. ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? விழிப்புணர்வா இருக்கிறதுக்கு அதுக்கு விழிப்பா இருக்க ஏதோ ஒரு பொருள் தேவைப்படுது, ஒரு ஆப்ஜெக்ட் ஆஃப் அவேர்னஸ். ஆமா, சரிதான். இதுவும் ஒரு இருமை நிலைதானே, டுவாலிட்டி. விழிப்புணர்வு கொள்ளும் நான், விழிப்புணர்வில் தெரியும் பொருள், இப்படி. ஆனா இந்த பார்வை சொல்ற விடுதலை இந்த விழிப்புணர்வுக்கும் அப்பாற்பட்டது. அது நான் விழிப்பாக இருக்கிறேங்கிற எண்ணமும் கரைஞ்சு போன நிலை. சரி, இப்ப கொஞ்சம் நடைமுறைக்கு வருவோம். ஆன்மீகத்துல விழிப்பு, விடுதலைன்னு 2 வார்த்தைகள் ரொம்ப முக்கியமா பயன்படுத்துறாங்களே, இந்த புஸ்தகம் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுது? இந்த வார்த்தைகள் கூட உண்மையிலேயே யாருக்கும் நிகழாத ஒன்றை விவரிக்கிற ஒரு முயற்சி தான் சொல்றாங்க. ஏன்னா நடக்கிறதுக்கு யாரும் இல்லையே. சரி. இருந்தாலும் ஒரு புரிதலுக்காக அவங்க சொல்றது என்னன்னா, விழிப்புங்கிறது திடீர்னு ஒரு கணம் காலம் இல்லாம இங்க யாரும் இல்ல, எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கிற அந்த உண்மைய பாக்குறது மாதிரி. ஆனா 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 அந்த அனுபவத்துக்கு பிறகும் அத எனக்கு கிடைச்சிருச்சு, நான் விழிப்படைஞ்சிட்டேன்னு சொந்தம் கொண்டாட நினைக்கிற ஒரு ஒரு மெல்லிய தேடுபவர் இன்னும் மிச்சம் இருக்கலாம். ஓஹோ, அப்போ விடுதலைன்னா? விடுதலைங்கிறது அந்த மிச்சம் இருக்கிற தேடுபவரும் கூட அந்த ஒரே தன்மைதான், அவரும் அந்த கனவோட ஒரு பகுதிதான்னு யாரும் இல்லாத நிலையில முழுசா உணரப்படுவது. அப்ப தேடுபவர் முழுசா கரைஞ்சு போயிடுறாரு, இருத்தல் மட்டுமே இருக்கு. ஆனா இறுதியா என்ன சொல்றாங்கன்னா, விடுப்பு விடுதலைன்னு தனித்தனியா எதுவும் இல்ல, இருக்கிறது இருத்தல் மட்டும்தான். இந்த வார்த்தைகள்லாம் மனசுக்கு புரிய வைக்கிற ஒரு முயற்சி, அவ்வளவுதான். அப்படியானால் இத்தனை காலமா இருக்கிற மத போதனைகள், குருக்கள், வழிகாட்டிகள், தேவதைகள் பத்தின நம்பிக்கைகள், அப்புறம் தியான பயிற்சிகள், இதையெல்லாம் இந்த பார்வை எப்படி அணுகுது? இப்ப தியானம் பண்றது நல்லதா கெட்டதா? இது கொஞ்சம் மத்த போதனைகளுக்கு சவால் விடுற மாதிரி இருக்கும். இந்த புஸ்தகம் என்ன வாதாடுதுன்னா, பெரும்பாலான ஆன்மீக போதனைகள் அது அத்வைத்தம்னு சொல்லிக்கிட்டா கூட கடைசியில அந்த தேடுற நான் இருக்கே, ஆமா. அந்த நான்கு ஏதோ கிடக்க போகுது, அந்த நான் முன்னேற போகுதுன்னு சொல்றதன் மூலமா அந்த பிரிவினை உணர்வையே இன்னும் பலப்படுத்துது. தேவதைகள், சேனலிங், அமானுஷ்ய சக்திகள், குருக்கள் மேல வைக்கிற அதீத நம்பிக்கை, இதெல்லாமே தோற்றங்கள் தான், கதைகள் தான். விடுதலைங்கிற உண்மைக்கு இதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லைன்னு சொல்லுது. அப்போ தியானம், மெடிடேஷன் அதுவும் பயனற்றதா? தியானம் பத்தி என்ன சொல்றாங்கன்னா, தியானம் நடந்தா நடக்கும், அதுவும் அந்த இருத்தலோட ஒரு வெளிப்பாடு தான், அதுல தப்பில்ல. ஆனா நான் தியானம் செய்ய போறேன்னு ஒருத்தர் முடிவு செஞ்சு முயற்சி செஞ்சு உட்கார்ந்து பண்றாரு இல்லையா, ஆமா. அது அந்த கனவோட பகுதி. அத செய்யவோ செய்யாம இருக்கவோ யாரும் இல்ல. அதனால தியானம் நல்லதா கெட்டதாங்கிற கேள்வியே இங்க எழல. அத செய்ய ஒரு தனிப்பட்ட செய்பவர் இருக்காரா இல்லையாங்கிறது தான் கேள்வி. இந்த பார்வை எந்த ஒரு விஷயத்துக்கும் ஆதரவாவோ எதிராவோ பேசல. அது வெறுமனே இது இப்படிதான் இருக்குன்னு சுட்டி காட்டுது, அவ்வளவுதான். இது கேட்கவே ரொம்ப தீவிரமா, புரட்சிகரமா இருக்கு. புஸ்தகத்திலே இது ரொம்ப அரிதான சமரசம் செய்யாத செய்தின்னு சொல்றாங்களே, ஏன் அப்படி? இது புரிஞ்சுக்க ஏன் கஷ்டமா இருக்கு? ஆமா, இது ரொம்ப அரிதான செய்திதான். இதுக்கு காரணம் இது நேரடியா பிரிவினைங்கிறதே இல்ல, தனிநபர்னு ஒருத்தர் இல்லவே இல்லைங்கிற உண்மையை மறுபடியும் கண்டுபிடிக்கிறத பத்தி பேசுது. நாம தேடுறது எப்பவுமே நம்ம கூடவே இருக்கு, அது தொலைஞ்சு போகவே இல்ல. இது ரொம்ப எளிமையான உண்மை. ஆனா நம்ம மனசு இதை ஏத்துக்க மறுக்குது, தேவையில்லாம சிக்கலாக்குது. ஏன்னா ஏன்னா இது மனசோட புரிதலுக்கு அப்பாற்பட்டது. வார்த்தைகளால இத முழுசா சொல்லிட முடியாது, சும்மா சுட்டி காட்ட மட்டும்தான் முடியும். ஏன் மனசுக்கு இது ஏத்துக்க கஷ்டமா இருக்கு? ஏன்னா இந்த செய்தி அந்த தேடுற மனசுக்கு பிடிச்சுக்கிறதுக்கு எதையுமே கொடுக்கல. எந்த பயிற்சியும் இல்ல, எந்த வாக்குறுதியும் இல்ல, எந்த இலக்கும் இல்ல. நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணுமே இல்ல, ஏன்னா நீங்கன்னு ஒருத்தரே இல்லைன்னு சொல்லும்போது அந்த மனசுக்கு எப்படி இருக்கும்? வெறுமையா உணரும். இது ஒரு வகையில பார்த்தா ரொம்ப விடுதலையா இருக்கும். ஆனா இன்னொரு வகையில அந்த நாங்கிற எண்ணத்துக்கு பழகி போன மனசுக்கு ரொம்ப விரக்தியா கூட இருக்கலாம். ஏன்னா இங்க தனிப்பட்ட முயற்சிக்கு இடமே இல்லையே. ரொம்ப ரொம்ப அம்பலமாங்கிற விஷயங்களை பார்த்தோம். அப்ப சுருக்கமா ஒரு தடவை சொல்லிடுறேன். டோனி பார்சன்ஸோட இந்த பார்வைப்படி நம்மளோட நான்கிற உணர்வு, சுய விருப்பம், தேர்வு, தேடல் இதெல்லாமே ஒரு கனவு மாதிரி. உண்மையில இருக்கிறது இருத்தல் அல்லது உயிருள்ள தன்மை மட்டும்தான். விடுதலைங்கிறது நாம் அடைய வேண்டியதில்லை, அது நம்மளோட இயல்பு நிலை.
ஆனா அது அடையறதுக்கு யாரும் இல்ல. ஏன்னா யாரும் இல்ல. இதுதானே சாராம்சம். மிகச்சரியா சொன்னீங்க. அதுதான் மைய கருத்து. இது கேட்கும்போது நிறைய கேள்விகள் வரும், யோசனைகள் வரும் இல்லையா? முக்கியமா இது அறிவுபூர்வமா புரிஞ்சுக்க முயற்சி பண்றதை விட இது உங்க உணர்வு நிலையில எப்படி எதிரொலிக்குதுன்னு நீங்க பார்க்கலாம். நான் அப்படிங்கிற அந்த எண்ணம் இல்லாம வெறுமனே நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி உணர்வுகள் உங்க அன்றாட வாழ்க்கையில எப்போதாவது ஒரு கணமாவது தன்னிச்சையா வந்திருக்கா? ஆமா, சில சமயங்கள்ல ஒரு வேளையில ரொம்ப மூழ்கி இருக்கும்போதோ இல்ல சும்மா இயற்கையை ரசிக்கும் போதோ அந்த நான்கிற எண்ணம் இல்லாம போற மாதிரி தோணும். உங்கள இந்த புத்தகம் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு எப்படி பொருந்துது, இல்ல எங்கேயாவது முரண்படுதா அப்படின்னு நீங்களே யோசிச்சு பார்க்கலாம். உங்க நேரடி அனுபவங்களுக்கும் இந்த புத்தகத்தோட கருத்துக்களுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு ஆராயலாம். இது வெறும் அறிவுபூர்வமான தேடல் மட்டும் இல்ல, உங்க உள்ளுணர்வோட ஒரு உரையாடல் மாதிரி. நிச்சயமா இது ரொம்ப ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த விரிவான பார்வை உங்களுக்கும் பல புதிய கோணங்களை தந்திருக்குன்னு நம்புறோம். கேட்டதற்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம்.